ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, ராமச்சந்திரன் வீரான்னு கூப்பிட வீராவும் வராங்க. என்ன மாமான்னு கேட்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு கேட்குறாரு. என்ன மாமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு வீரா கேட்க, எதுவும் புரியாதது மாதிரி நடிக்காத வீரா, மாமா உன்னை இந்த வீட்டிலேருந்து ஒதுக்கி வச்சிருக்காருனா நீ கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, பொதுவான விஷயங்கள் எதையுமே நீ யூஸ் பண்ணக்கூடாது. மன்னிச்சிருங்க மாமா, நான் காலையிலே அவகிட்ட சொன்னேன், அவள் தான் என்னோட பேச்சை கேட்கலன்னு கண்மணி சொல்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம், அப்போ என்னோட பேச்சுக்கு மரியாதை இல்லையான்னு ராமச்சந்திரன் கேட்க, அப்படியெல்லாம் இல்லை மாமா, நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் இப்படி செஞ்சேன்னு வீரா சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக சமைச்சு சாப்பிட்றதுனால அவர் இதுக்காக வருத்தப்பட போகிறாரு. உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் ஒதுங்கி இருக்கணுங்கிறது தான் அர்த்தம்னு பாக்கியம் சொல்ல, அதை கேட்டு வள்ளி கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. எங்கள் வீட்டு விஷயத்தில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? போனா போதுன்னு வீட்டில் இடம் கொடுத்தாச்சுதுன்னா பேசாமல் ஒதுங்கி இருந்துக்கணும். அதை விட்டுட்டு எங்கள் வீட்டு விஷயத்தில் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வள்ளி கேட்க, வள்ளி அமைதியாயிருன்னு ராமச்சந்திரன் சொல்கிறாரு. இல்லைண்ணா, இது நம்ம வீட்டு விஷயம், இதில் கூடலோ குறைச்சலோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இதில் மூணாவது ஆளும் உள்ளே நுழையிறதுக்கு நான் எப்போவுமே அனுமதிக்க மாட்டேன்னா. போனா போதுன்னு வீட்டில் இடம் கொடுத்தாச்சுன்னா எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைச்சிட்டு வரதே வேலையாக வச்சுருக்காங்கன்னு வள்ளி திட்டுறாங்க. நீங்கள் தனியாக சமைச்சு சாப்பிட்றதுல நான் இதுக்காகமா வருத்தப்பட போகிறேன்னு ராமச்சந்திரன் கேட்க, இல்லை மாமா, வீடுன்னு ஒன்று இருந்தாச்சுதுன்னா 2 பெட்ரூம் இருக்கலாம், 2 பால்கனி இருக்கலாம், அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற வண்டிங்கன்னு நிறைய இருக்கலாம். ஆனால் ஒரு வீட்டுக்கு ஒரு பூஜை அறை, ஒரு சமையலறை மட்டும்தான் மாமா இருக்கணும். அப்பந்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம்னு வீரா சொல்ல, அதை கேட்டு ராமச்சந்திரனும் ஒத்துக்கிறது மாதிரி தலையாட்டுறாரு. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.